வணக்கம் மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தலைவர் வேலூர் கூட்டத்தில் பேசையில் சொன்னார்ல, ஒரு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒன்று உருவாயிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூட்டணியின் புது உறுப்பினர் நம்ம பிரேமலதாக்கா இருக்காங்கல்ல, பிரேமலதா விஜயகாந்த், அந்த மனுஷன் பேரையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த அம்மாவோட அந்த பிரேமலதா அம்மா இருக்காங்களா, அந்த அம்மாவை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஏம்மா பிரேமலதா, உங்களுக்கு கொஞ்சம் நாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருக்காமா? இந்த ஒரு கொள்ள கூட்டத்திட்ட போய் சிக்கியிருக்கீங்களே, இந்த கொள்ள கூட்டத்தில் போய் உங்கள் கட்சி அடமானம் வச்சுருக்கீங்களே, கேப்டனை மறுபடியும் சாகடிச்சிட்டிங்கம்மா. கேப்டனை மறுபடியும் சாகடிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் தேமுதிக மேலே வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச அபிமானத்தையும் கெடுத்து கெண்டசலம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு மாநாடு போட்டிங்க இல்லையா, அந்த மாநாடில் நம்ம உங்கள் மகன் இருக்கார்ல விஜய பிரபாகரன், அவர் சொன்னார், அப்படியே ரொம்ப தழுதழுத்த குரல்ல சொன்னார், எங்களை எல்லாருமே பேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்க, யார் பார்த்தீங்க, யாரடா அப்படி சொல்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன வேதனையில பேசினார். எனக்கே ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, நம்ம விஜயகாந்த் சாரோட மகன் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாரே, ஏன் இப்படி எல்லாரும் அவங்கள இப்படி சொல்றாங்க, பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு வருத்தமா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நான் வருத்தப்பட்டதுக்கு இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். அன்னைக்கு அவர் பேசுனது தானே இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும், ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கும் கட்சியை கொண்டே அடமானம் வச்சுட்டீங்க. கட்சி அடமானம்லாம் வைக்கல, வித்துட்டீங்க. 2011 இந்த கும்பல் நம்ம கேப்டனை என்ன பாடுபடுத்துச்சு, என்னென்ன பேச்சு பேசுச்சு. இந்த வடிவேலுன்ற ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு, என்ன கேப்டன், யாரா கேப்டன், நீ எல்லாம் ஒரு கேப்டனா? தண்ணியில போற கப்பலை ஓட்டுறவன் தான்டா கேப்டன், எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவன் கேப்டன் இல்லடா. என்ன கேப்டன் நீ சொல்லிக்கிற அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஒருத்தன் குடிச்சு விட்டு பூச்சாண்டி வருவான் ஓட்டு கேட்டு, புள்ள குட்டியெல்லாம் பார்த்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றப்ப, மேடையில உட்காந்துக்கிட்டு கலைஞர் அப்ப உயிரோட இருக்காரு, கலைஞர் ஸ்டாலின்லாம் சிரிக்கிறது என்ன, கீழே உட்காந்துக்கிட்டு அவங்க எம்எல்ஏ எம்பி சகாக்கள் பூரா சிரிக்கிறது என்ன, எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க, எவ்வளவு மேடைக்கு மேடை வடிவேலை வச்சு பேசி 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 நம்ம கேப்டனை பேரை கெடுத்தாங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அது மட்டுமா, இப்ப சமீபத்துல இந்த திமுக பேச்சாளர், ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான், யாரது பிரேமலதா விஜயகாந்தா, இந்த விஜயகாந்த் பொண்டாட்டி தானே அவ பாருடா, இந்த எலி பெத்தவ மாதிரி இருக்கா, அவ மூஞ்சிய பாரு, பல்லு ஈன்னுகிட்டு இருக்கு, வரட்டும் பாடி உன் பல்ல புடுங்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். உன்னைய அவ்வளவு கேவலமா எல்லாரும் மேடையில அத்தனை பேர் இருக்கையில கீழே இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு கேட்டான். அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியா நீ முன்னாடி, பாடி மவள உன் பல்ல புடுங்குற, வரட்டும். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள். திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது. ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன், மரம் தொடப்பம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் ரோசம் இருக்காமா? ஏன் நீங்க பேசலையா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி? இது கொள்ளை கும்பல், கொள்ளை ஊழல் கரை புரண்டு ஓடுது, எல்லாத்துலயும் ஊழல், டாஸ்மார்க்லயா ஊழல், வேலை வாய்ப்பு இதுலயா அதுலயும் ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் கரமுடர்ந்து ஓடுது அப்படின்னு சொன்னீங்க. பெண்கள் பாதுகாப்பு திமுக ஆட்சியில துளி கூட இல்ல, சின்ன புள்ள கையில கூட கஞ்சா பொட்டணம் புழங்குது, டாஸ்மார்க்கு அப்படியே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ஆட்சி கண்டிப்பா நீக்கப்படணும், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கம்மா. 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்களும் சொன்னீங்க. இப்படி மாறி மாறி காரி காரி துப்பிக்கிட்டு இப்ப போய் நிக்கிறீங்க. என்ன கிரகம் தெரியல, தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச கிரகம். நீங்க நடத்தின மாநாடுல தான் விஜய பிரபாகரன் சொன்னாரு, அண்ணே விஜயண்ணே, நீங்க வயசுல என்னை விட மூத்தவரா இருக்கலாம், ஆனா அரசியல்ல நான் உங்களை விட சீனியரு, அதனால நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். காங்கிரஸ் இப்போ உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, ஆனா காங்கிரஸை நம்பி மட்டும் போயிடாதீங்க, அது உங்களை கவுத்தி விட்டுரும், அவங்கள நம்பி போனீங்கன்னா உங்களை நட்டாத்துல விட்டுருவாங்க, நான் சின்ன பையனா இருந்தாலும் அட்வைஸ் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவருக்கு அந்த உங்க மகன் அட்வைஸ் பண்ணாரு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க. எப்படி நாங்க போய் சேர்ந்தோம் இல்ல எங்க கிட்ட காங்கிரஸ் வந்துச்சுன்னா கவுத்தி விட்டுரும், இப்ப நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா மட்டும் எப்படி? இப்படி இந்த கும்பல் மேடைக்கு மேடை கேப்டனை கேவலப்படுத்தி ஊடகங்களை விலைக்கு வாங்கி
கேப்டனுக்கு கோவம் வர்ற மாதிரி அவங்கள கேள்வி கேட்க வச்சு அவரை கோபப்படுத்தி ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆக்குனதே இந்த கட்சிக்காரங்க தான்மா. அவங்களோட போய் நீங்க சேர்ந்தது, நீங்க என்ன மணி அடிச்சு சாமி கும்பிட்டு கேப்டன் ஆலயம் சொல்லிட்டு டெய்லி போய் நீங்க குருபூஜை நடத்தினாலும் கேப்டன் ஆன்மா இனிமே அந்த இடத்துக்கு வராது. நீங்க வச்சிருக்கீங்க கேப்டன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னைக்கு அறிவாலயத்துல போய் கால் எடுத்து வச்சிங்களோ கேப்டனோட ஆத்மா அங்க வரவே வராது. நீங்க எந்த அளவுக்கு சாமி கும்பிட்டாலும் தயவுசெய்து அந்த நல்ல உள்ளம், அந்த நல்ல ஆத்மா சாந்தி அடைஞ்சு அது கடவுள்கிட்ட போய் சேரட்டும். உங்களை மாதிரி ஆளுகளை நீங்க பண்ற கூத்தெல்லாம் அந்த ஆன்மா இறங்கி வந்து பார்த்துச்சுன்னா அந்த ஆன்மா சாந்தி அடையவே அடையாது. அந்த ஒரு நல்ல உள்ளம் சாந்தி அடைஞ்சு கடவுள்கிட்ட போய் சேரணும். அதை நாங்க பிரார்த்தனை பண்றோம், தமிழ்நாட்டு மக்கள் பிரார்த்தனை பண்றோம்.